பாருங்க, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஆனியன், அப்புறம் கோஸ், அப்புறம் தக்காளி. சரி, ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்லி போட்டிருக்கான், நெக்ஸ்ட் இலை போட்டிருக்கான். அடுத்து என்ன எழுத போகிறோம்? ஸ்கூல் விட்டு வந்தாச்சா? என்ன வேகத்தில் வரோம் தர்ஷன்? இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஈவினிங்லாம் எடுக்க போறோம். காலையில் என்ன லஞ்ச் கொண்டு போனீங்க? லெமன் ரைஸ், அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல். இப்போ நம்ம வந்து குக்கிங் பண்ண போகிறோம். என்ன குக்கிங்னா ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். நேத்திலேருந்து கேட்ட ஃப்ரைட் ரைஸ். சரி, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க. பிச்சிட்டி அதுக்குள்ளே அதேதாம்மா இப்போ தாண்டா வாங்கினேன். சரி, எழுந்துரு. புதுசாக வாங்கினது. அவங்க லஞ்ச் பேக்கில் இருக்கிற பாக்ஸ்லாம் கொண்டு போயிட்டு எங்கே போடணும்? ஆமாம், வாஷ் பண்ணுற இடத்துல கரெக்டாக ப்ராப்பராக செய்யுங்க. பேக்கில் எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாமே கரெக்டாக வைக்கணும். இப்போ பார்க்குறேன் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். லஞ்ச் டவல் எங்கே போடணும், லஞ்ச் பேக்கில் இருக்கிற பாக்ஸ் எங்கே வைக்கணும், பெல்ட் டைலாம் எங்கே வைக்கணும், லஞ்சு பாக்ஸ் வச்சுருந்த லஞ்சு கூட எங்கே வைக்கணும், நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் பேக் எங்கே வைக்கணும், எல்லாம் ப்ராப்பராக செய்யணும். நீங்கள் இப்போது இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரைட் ரைஸ் கோஸ் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு. இந்த டைம் நான் வந்து தக்காளி வந்து எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குமாங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் கோஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. நான் இந்த டைம் வந்து தக்காளி ட்ரை பண்ணி பார்க்குறேன் டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு. அதெல்லாம் போகாது, எப்படி போகும்? சரி பார்ப்போம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக இப்போ காய்கறிலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, என்ன ரைஸ்மா? பாஸ்மதியா இல்லை நார்மலா? நார்மல் ரைஸ் தான். காலையில் சமைச்ச சாதம் மீந்திருக்கு, அதை வந்து இப்போ சூடாக நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட போகிறோம். வந்து காலையில் கேட்ட ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தாங்கம்மா, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தாங்க. சரி, நீங்கள் ஈவினிங் வா செஞ்சு தரேன்னாங்க, அதெல்லாம் செஞ்சு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிலாம் கட் பண்ணியாச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஆனியன், அப்புறம் கோஸ், அப்புறம் தக்காளி. சரி, ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி போங்க, எடுத்துகிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே இங்கே ப்ராப்பராக வச்சுருக்கோம். இப்போ சமைக்க போகிறோம். எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா தழை, கருவேப்பிலை எல்லாமே நம்ம வந்து தண்ணியில் போட்டிருக்கோம். இதை வந்து பழசிட்டு ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு காலையில் வடித்த சாதத்தையும் இப்போ எடுத்து வச்சிட்டேன். அடுத்து கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், கோஸு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு, அதுக்கப்புறம் பெப்பர் தூள், சோயா சாஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ். இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி இப்போது வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ். எக் இல்லாதனால நம்ம வந்து வெஜ்ஜி மட்டும்தான் செய்ய போகிறோம். ஓகேவா? சரி, அடுப்பு ஆன் பண்ண போகிறேன். சரி, பொறுமையா. ஓகே, நம்ம இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கோஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா சோறாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஓகே, நீ தான் சமையல் மாஸ்டரா? இப்போ வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, நெக்ஸ்ட்டு வந்து கோஸ் இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பீன்ஸ், கேரட் ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேனு தக்காளி வந்து இந்த டைம் ஆட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் டீ வச்சுருக்கேன். நமக்கு டீ குடிக்கலைன்னா வேலையே ஆகாது, அதனால் அம்மாவுக்கு டீ வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம
ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ஸ்மெல். சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காய்கறிலாம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணலாம். நான் ரைஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம இப்போ வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி அது வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது. காலையில் சமைச்ச நார்மல் ரைஸு மீந்து இருந்ததை காய்கறிலாம் போட்டு சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. இப்போ பிளேட்டில் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாமா? பசிக்குதா? ரொம்ப பசிக்குதா? ஸ்கூல் விட்டு வந்தாலே எல்லாருக்கும் சேம் பசி எடுக்கும். ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கான்னு வீட்டை நம்ம வந்து புரட்டி போட்டு தேடுவோம், எங்கே என்ன வாளியில் இருக்குது எடுத்து வச்சு சாப்பிட்லான்னு. கரெக்டாக எனக்கு அதே அனுபவம் இருந்தது தனுஷி. நானும் ஸ்கூல் விட்டு வந்ததும் என்ன சமைச்சிருப்பாங்க, என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு நானும் தேடுவேன். இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வந்ததும் நம்ம பசங்களுக்கு வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? என்ன இன்னைக்கு என்ன தேடினீங்க? ஸ்நாக்ஸ் தேடி சாப்பிட்டீங்களா? அதான் அந்த மிச்சர் பாக்கெட் அங்கே வெளியிலே கிடக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. தர்ஷா என்ன சாப்பிட்றேன்? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு. சாப்பிடவே இல்லை இன்னும். சாப்பிட்டுட்டு சொல்லு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு லஞ்சுக்கு செஞ்ச சாதத்தில் மீந்து இருந்த சாதத்தை இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸாக செஞ்சுட்டேன். இந்த ரைஸுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மிச்சர் தொட்டுட்டு சாப்பிட்றாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து பாத்திரம் விளக்க போகிறேன். மணி என்ன ஆகுது? கரெக்டாக மணி ஈவினிங் 6:05 ஆயிடுச்சு.
சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கிச்சன் எப்படி இருக்கு பாருங்க. கிச்சனோட நம்ம பசங்க என்ன சாப்பிட்டுட்டு இந்த இடத்த காலி பண்ணுவானாங்கிறாங்க. நீ எப்படா நைட் வரைக்கும் சாப்பிட்ருவியா? காலையில் வரைக்கும் சாப்பிட போறியா? சரி வேகமாக சாப்பிடு. தண்ணி அதை எடுத்துகிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஈவினிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போர்ட்டிகோ வாசல் எல்லாம் பார்த்திங்கன்னா பெருக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வாசல் போர்ட்டிகோவும் கூட்ட போகிறேன். வாசல் எங்கே இருக்குது, போர்ட்டிகோ எங்கே இருக்குது? வாசல் எங்கே இருக்குது? இப்போ ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கில் தன்ஷி பார்த்தீங்கன்னா வாசலையும் போர்ட்டிகோவும் க்ளீனாக கூட்டணும். ஒரு டஸ்ட் இருக்கக்கூடாது. ஓகேவா? நீ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பாத்திரம் விளக்கிட்டு வந்துடுறேன். தர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடுப்பா, சீக்கிரம் வேகமாக சாப்பிடு. Much later. தன்ஷி, ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோமா? முடிச்சாச்சு. இப்போ வாங்க. என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்க? நான் வந்து வீடு வாசல் தான் கூட்டினேன். வீடு வாசல் மட்டும் நீ பெருக்கியிருக்க, பாத்திரம்லாம் நான் விளக்கியிருக்கேன். சரி பார்ப்போமா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹாலை காமிச்சிடலாம். ஹால் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பாப்பா வந்து க்ளீன் பண்ணியிருக்கான்னு. நெக்ஸ்ட்டு கிச்சன். டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆகிடுச்சி. 1 ஹவரில் நம்ம எல்லாம் வேலையை முடிச்சிருக்கோம். கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. ஹாலும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா பெட்ரூமும் கூட்டி க்ளீன் பண்ணிட்டோம். ரூம்லாம் காமிச்சாச்சு, ஹால் காமிச்சாச்சு, கிச்சன் காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து போர்ட்டிகோ போயிட்டு பார்ப்போமா? போகலாம். இப்போது பாப்பா வந்து வாசல்லாம் சூப்பராக பெருக்கியிருக்கா. அடுத்து போர்ட்டிகோ ஃபுல்லாக பாருங்க க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி 7 மணிக்கெலாம் இருட்டாயிடுச்சு. ஈவினிங் எத்தனை மணிக்கு கூட்டியிருப்பேன்? 6 மணிக்கு கூட்டியிருப்பேன். அதுலேருந்து பாத்திரம் விளக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கில் இருந்ததுனால இப்போ நம்ம வந்து நீ கூட்டும்போது எடுத்தது தான், ஃபினிஷ் பண்ணதை நம்ம வந்து அப்போ எடுக்கலை. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வாசலையும் போர்ட்டிகோ வீடு எல்லாமே நீ க்ளீன் பண்ணியிருக்க. வாழ்த்துக்கள். இதே போல் வீட்டு வேலையை எடுத்துக்கட்டி செய்ய கற்றுக்கோ தன்ஷி. ஓகேவா? ஓகே. இங்கே ஒரு சார் இருந்தார். இவர் என்ன பண்ணுறாரு? ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்களா? வண்டியில் போயிட்டு மோதிக்காதரா? சாரி எடுத்து இவங்களாவே கட்டி ஊஞ்சல் ரெடி பண்ணியிருக்காங்க. யார் கட்டினது? தன்ஷி கட்ட பாருங்க. ஓகே. தர்ஷன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தர்ஷன் வந்து ஊஞ்சலை செட் பண்ணிட்டான். ஊஞ்சல் வந்து நைட்டில் விளையாடக்கூடாது தர்ஷன். சொல்லுவாங்க நைட்டில் வந்து பொழுது போய் ஊஞ்சலை விளையாடக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்லாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் விளையாண்டுக்கலாம். எங்கே விடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பி போகிறதா உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். கரெக்ட் தானே? விளையாண்டுட்டு தான் ஸ்கூல் கிளம்புவியா? ஈவினிங் நம்ம வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்து இப்போ சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் ஒர்க் போல் எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். வீடு பெருக்குனது, பாத்திரம் விளக்குனது. ஹோம்ஒர்க் எங்கே? ஹோம்ஒர்க் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷனும் தன்ஷியும் ஹோம்ஒர்க் எழுத போகிறாங்க. இப்போ வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு உக்காந்துருக்காங்க. ஸ்பீச்சா? படிக்கணுமா? மனப்பாடம் பண்ணி பார்க்காம சொல்லணும். ஓகே சரி. ஓகே. சோஷியலா? வேற? மேத்ஸ்ல வந்து மல்டிபிள் டேபிள் 2 to 10 2ல இருந்து 10 வரைக்கும் படிச்சிட்டு வரணும். பாட்டம் 10 வரைக்கும் தான். வேற? ஹிந்தில வேணா ஹிந்திலயே எழுதிருக்கேன். ஹிந்தில வந்து மேம் வந்து இங்க 5 சென்டென்ஸ் எழுதி போட்டாங்க ஹிந்தில. தமிழ்ல எழுதி போட்டாங்க, ஹிந்தில புக்ல இருக்கும். அது வந்து நாங்க படிச்சு எழுதணும். தர்ஷன் சொற்கள் என்னென்ன சொற்கள் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க? இதை பார்த்து தான் எழுதணும். மிஸ் சொல்லி கொடுக்கல. ஆனா புக்கு பார்த்து எழுதிட்டு வர சொன்னாங்களா? சரி எழுத ஸ்டார்ட் பண்ணு. தர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சொற்கள் எழுதிட்டு இருக்கான். தன்ஷி வந்து ஹோம்ஒர்க் எடுத்திருக்கா. சரி 2 பேரும் இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி ஃபினிஷ் பண்ணி என்கிட்ட சைன் வாங்கறதுக்கு வந்துருங்க. ஓகேவா? ஓகே.
தர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1வது படிக்கிறதுனால கொஞ்சம் எழுத கற்றுக்கிட்டான். கொஞ்சம் கையெழுத்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு எழுத வருது. முன்னெல்லாம் ஒன்று கூட போட தெரியாது தர்ஷனுக்கு. தன்ஷியோட கையெழுத்து பாருங்க. பாருங்க இதுல ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. உன் கையெழுத்து அது. எனக்கு தமிழ்லாம் நல்லாவே எழுத மாட்டேன் நான்லாம் உன் வயசில் இருக்கும்போது. தன்ஷியோட கையெழுத்து பார்த்தீங்களா? அம்மனுக்கு தமிழ்லாம் ஈஸி. எல்லா சப்ஜெக்டும் எனக்கு ஈஸி தான். தர்ஷனை நோட் பண்ணுங்க. தர்ஷன் வந்து லெஃப்டில் எழுதிட்டு இருக்கான். எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் தான் ஏழு வரும். தன்ஷி ரைட் ஹேண்டில் எழுதிட்டு இருக்கா. தர்ஷன் லெஃப்ட் ஹேண்டில் எழுதிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு லெஃப்டில் எழுதுறது தான் வருது. அது போக போக அவனாவே மாற்றிப்பானான்னு தெரியல. தர்ஷி இது உன்னோட கையெழுத்தடா? ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே எழுதி சைன் பண்ணணும். இந்த பக்கம் அப்புறம் சைன் பண்ணணும். என்னென்ன ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கீங்க? எல்லா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? ஒரே ஒரு லைன் ஸ்கூலில் எழுதணும், ஆனால் ஃபுல் லைன் வீட்டில் எழுதணும். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்கூலில் எழுதுனது காமிப்பா. அடுத்த லைன் வந்து வீட்டில் எழுதுனதா? என்னென்னமோ எழுதியிருக்கோம். ஒரே ஒரு லைன் இது 6வது சினம். அப்புறம் இதெல்லாம் ஸ்கூலில் எழுதக்கூடாது, வீட்டில் தான் எழுதணும். வீட்டில் கொடுத்துருக்குற ஹோம்ஒர்க், வீட்டை போய் எழுதுகிற ஹோம்ஒர்க்கு. ஆமாம். என்னென்ன ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கான் தர்ஷன்? என்னென்ன சொற்கள் எழுதியிருக்கான். பள்ளி, இலை, வெள்ளி, ஊற்று, மலை, காற்று, புள்ளி, வள்ளி, நேற்று, சிலை, வலை, கீற்று. தர்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டான். நம்ம வந்து எல்லாத்துலேயும் சைன் பண்ணி விட்டுறலாம். ஆமாம், இங்கே மட்டும் தான் டெய்லியும் சைன் பண்ணணும். ஓகேப்பா. இங்கே தான் சைன் இன் பொருக்கும். நெக்ஸ்ட். தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ. அடுத்து இங்கே ஒரு சைனா? ஏதோ ஒரு இடத்துல போகுது. நெக்ஸ்ட். தேங்க்யூ. வெல்கம். நான் வணக்கம் தேங்க்யூ சொன்னேன். தர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்லாம் எழுதி சைன் வாங்கிட்டான். பார்த்தீங்கன்னா தன்சிகா ஹோம்ஒர்க்லாம் எழுதிங்களா? எழுதி முடிச்சிட்டேன். என்னென்ன எழுதிருக்கீங்க? சோஷியல். 3 பக்கம் எழுதிருக்காங்க. சோஷியல். நெக்ஸ்ட் வந்து டைரியில் எழுதியிருக்காங்க. அடுத்து ஸ்கூலில் எழுதுனது. அப்புறம் இந்த ரைட்டிங். இதுல ஏன் இவ்வளோ அடிச்சு வச்சிருக்காங்க? அடிக்கல, டிக் பண்ணிருக்காங்க. இதோ ரெட்டில் எழுதியிருக்காங்க. ரெட் இங்கில் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணி வச்சிருங்க. இதெல்லாம் கிடையாது. சரி ஓகே. இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, இதெல்லாம் கம்மியான மிஸ்டேக். ரைட்டிங் புக்கில் பாப்பா எழுதியிருக்கா. இந்த ஒரு பேஜ் தானே? சரி, இந்த ஒரு பேஜ் தான். இன்னைக்கு தன்ஷி 2 ஹோம்ஒர்க், தர்ஷனும் சேம் 2 ஹோம்ஒர்க், தன்ஷி 2 ஹோம்ஒர்க் எழுதியிருக்கா. தன்ஷியோடைய ஹேண்ட் ரைட்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பாவோட கையெழுத்து எப்படி இருக்குன்னு. இந்த கையெழுத்து எப்படி இருக்குன்னு? தமிழ் கையெழுத்து, இங்கிலீஷ் கையெழுத்து. ரெண்டுத்துல இது அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். அழகாக இருக்குன்னு சொல்லணுமா? என்னுடைய கருத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எழுதலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தன்ஷியோட கையெழுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ், இங்கிலீஷு. தர்ஷனோட கையெழுத்து இப்போ பரவாயில்ல, எழுத கற்றுக்கிட்டான். அம்மா அக்கா ஸ்கூல்லே இருந்துச்சு. சரி ஓகே, நான் சைன் பண்ணுறேன். பென். இப்போ தன்ஷிக்கு பார்த்தீங்க அம்மா சைன் பண்ண போகிறோம். ஓகே. ஏன்னா வெளில போகக்கூடாது. அம்மா மிஸ் இங்கிலீஷில் பேச சொன்னாங்க. இங்கிலீஷில் பேச சொன்னாங்களா? பேரண்ட்ஸ் சிக்னேச்சரா? சிக்னேச்சர் இல்ல. கரெக்டாக வந்து கையெழுத்து போடவே வரமாட்டேங்குது உங்கள் நோட்டுக்கெலாம். ஏன்னு தான் தெரியல. தன்ஷி பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு சைனும் வாங்கிட்டா. நீ உன்னோட பேக்கில் எடுத்து வச்சு பேக் கொண்டு போய் வச்சிடலாம். தர்ஷன் சூப்பராக பார்த்தீங்கன்னா கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டான். இந்த ஸ்பீச் பேப்பர்லாம் ஃபர்ஸ்ட் பேரை சொல்லட்டா? கீழே இருக்கிற மாதிரி குட் மார்னிங் டு யூ ஆர்
Today I am talk about importance of education. Education is the most important in our day-to-day life. It improves our knowledge, skills, and develops the overall personality and attitude. It brings great change and is the third eye of human beings. அவ்வளவுதான் தெரியும். வெரி குட். ஒரு நாளைக்கும் ஒரு பேராகிராஃப் படித்து மனப்பாடம் பண்ணிக்கோ, ஓகேவா? சரி, ஓகே. நான் எடுத்து வச்சிரு. கேட்பாங்க, இது வந்து காலையில உட்காந்து 5 மணிக்கு படிக்கணும். சரி, 5 மணிக்கு படிச்சாதான் மெமரி ஆகும். ஆமாம், காலையில் எழுந்து படித்தாதான் எல்லாமே மெமரி ஆகும். அம்மா டி செக்ஷன்ல ஏ செக்ஷன் போட்டாங்க. அது அவனுக்கு முட்டை தான் 90 மார்க் இல்லை 500. பை பாருங்க, தன்ஷியோட பேக் எந்த நிலைமையில் இருக்குன்னு. இன்னும் ஒரு 2 மாதம் தான், அப்புறம் புது ஸ்கூலில் சேர்த்தனா புதுசாக நம்ம வந்து பேக் வாங்கிக்கலாம். புது ஸ்கூல்னால் சிதம்பரத்தில் ஸ்கூல் பார்க்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கறதுனே தெரியல. இன்றைக்கி நம்ம பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து ஈவினிங் ரொட்டீன் வரைக்கும் நைட் ரொட்டீன் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஹோம் ஒர்க்லாம் எந்த மாதிரி எழுதி முடித்து சைன் வாங்கினாங்கன்னு. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.